இந்த ஏடபிள்யூபியோட பேனல் போர்டை எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த எல்லோ வரணும், நம்ம அழுத்தும் போது ப்ளூ ஆகணும். ப்ளூ ஆகும்போது எடுத்துடணும் கையை, மறுபடியும் அதே மாதிரி ப்ளூ ஆகும்போது எடுத்துடணும், ப்ளூ ஆகும்போது எடுத்துடணும். இப்போ க்ரீன் வரும். க்ரீன் வந்ததுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணணும். இப்போ வேறு கையை வச்சு பார்க்கலாம், ஆன் ஆகலை. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கையை நம்ம வச்சு பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணுறது. அதேமாதிரி இன்னொருத்தவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் செட் பண்ணணும்னா நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே எல்லோ ஆகணும். இந்த எல்லோ வந்ததுன்னா நம்ம இன்னொருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதே போல் நம்ம செட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லோ வரணும். அப்போ இன்னொருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பேனல் போர்டில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஆனால் இது ஒரு டைப். நம்ம இப்படி தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம ரீசெட் பண்ணுறது. இந்த உள்ள பேனல் போர்டில் ஒரு மதர் போர்டு இருக்கும், அதில் ஒரு சுவிட்ச் இருக்கும், அன்லாக் சுவிட்ச். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் அது போல் லைட் எரியும். அப்போது நம்ம வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும், இத்தனை லைட் எரியும். அதில் லாஸ்ட்டில் ரெட் லைட்னு ஒன்று எரியும். இப்போது ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட இது வந்து ரீசெட் ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். இப்போ மறுபடியும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலும் ஓகே ஆகாது. இது ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். தேங்க்யூ.